பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்திய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, நாட்டில் வெறுப்பையும் பயத்தையும் பரப்பும் சக்திகளுக்கு இந்தியா ஒருபோதும் பணியாது என்று பதிவிட்டுள்ளார். இது தொடர்பாக தமது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கடந்த ஆண்டு பஹல்காமில் நடந்த கோழைத்தனமான பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு தமது இதயபூர்வமான அஞ்சலியை செலுத்துவதாக தெரிவித்துள்ளார். தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரின் வலியையும் இந்தியா ஒருபோதும் மறக்காது என்றும், இந்த கொடூரமான செயலுக்கு காரணமானவர்களை ஒருபோதும் மன்னிக்காது என்றும் தெரிவித்துள்ளார். கொடூரமாக பறிக்கப்பட்ட அந்த அப்பாவி உயிர்களின் நினைவு இன்றும் நம் இதயங்களை உலுக்குவதாகவும், உயிரிழந்தவர்களின் குடும்பங்களின் துயரம் நம் அனைவரின் துயரம் என்றும் பதிவிட்டுள்ளார். தேசத்தின் அந்த புதல்வர்களின் மரணம் இந்தியாவின் ஆன்மாவில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என குறிப்பிட்டுள்ள அவர், பயங்கரவாதம் மற்றும் வன்முறைக்கு எதிராக ஒட்டுமொத்த தேசமும் அன்று ஒற்றுமையாக நின்றது, இன்று ஒற்றுமையாக நிற்கிறது என்றும் அவ்வாறே இருக்கும் என தெரிவித்துள்ளார். வெறுப்பையும் பயத்தையும் பரப்பும் சக்திகளுக்கு இந்தியா ஒருபோதும் பணியாது, அவர்களுக்கு எதிராக இன்னும் கூடுதலான வலிமை, ஒற்றுமை மற்றும் உறுதியுடன் நிற்போம். ஜெய்ஹிந்த் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்திய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, நாட்டில் வெறுப்பையும் பயத்தையும் பரப்பும் சக்திகளுக்கு இந்தியா ஒருபோதும் பணியாது என்று பதிவிட்டுள்ளார். இது தொடர்பாக தமது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கடந்த ஆண்டு பஹல்காமில் நடந்த கோழைத்தனமான பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு தமது இதயபூர்வமான அஞ்சலியை செலுத்துவதாக தெரிவித்துள்ளார். தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரின் வலியையும் இந்தியா ஒருபோதும் மறக்காது என்றும், இந்த கொடூரமான செயலுக்கு காரணமானவர்களை ஒருபோதும் மன்னிக்காது என்றும் தெரிவித்துள்ளார். கொடூரமாக பறிக்கப்பட்ட அந்த அப்பாவி உயிர்களின் நினைவு இன்றும் நம் இதயங்களை உலுக்குவதாகவும், உயிரிழந்தவர்களின் குடும்பங்களின் துயரம் நம் அனைவரின் துயரம் என்றும் பதிவிட்டுள்ளார். தேசத்தின் அந்த புதல்வர்களின் மரணம் இந்தியாவின் ஆன்மாவில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என குறிப்பிட்டுள்ள அவர், பயங்கரவாதம் மற்றும் வன்முறைக்கு எதிராக ஒட்டுமொத்த தேசமும் அன்று ஒற்றுமையாக நின்றது, இன்று ஒற்றுமையாக நிற்கிறது என்றும் அவ்வாறே இருக்கும் என தெரிவித்துள்ளார். வெறுப்பையும் பயத்தையும் பரப்பும் சக்திகளுக்கு இந்தியா ஒருபோதும் பணியாது, அவர்களுக்கு எதிராக இன்னும் கூடுதலான வலிமை, ஒற்றுமை மற்றும் உறுதியுடன் நிற்போம். ஜெய்ஹிந்த் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார்.